பகவானின் பொற்பாத கமலங்களில் என் சிரம் பணிந்த வணக்கங்கள். பகவானின் 100வது அவதார ஆண்டு திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக சிட்லபாகம் சமிதி நடத்தும் சிறப்பு இசை நிகழ்ச்சியான சாயி நாம சங்கீர்த்தனத்திற்கு உங்களையெல்லாம் வருக வருக என்று வணக்கத்துடனும் நன்றியுடனும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன் மிகவும் சுருக்கமாக முதலில் சாயி நாம சங்கீர்த்தனத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள், பின்னர் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நிகழ்த்த இருக்கும் திரு கார்த்திக் ஞானேஸ்வர் பாகவதர் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். பகவன் நாம ஸ்மரணையால் எல்லா கஷ்டங்களும் நொடிப்பொழுதில் விலகிவிடும். கடவுளின் நாமஸ்மரணை ஒன்றே எல்லா கஷ்டங்களுக்கும் விடிமோட்சம். கடவுளின் நாமத்தை விட வலிமை வாய்ந்தது எதுவும் கிடையாது. நாமஸ்மரணை மூலம் இறைவனின் வல்லமையை நினைத்த மாத்திரத்தில் பேரானந்தம் கிட்டும். தியானம் போன்ற பல வழிபாட்டு முறைகள் மற்ற யுகங்களுக்கு விதிக்கப்பட்டிருப்பினும் கலியுகத்தில் நாமஸ்மரணையே மோட்சத்தை அளிக்க வல்லது. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா சொன்ன வாக்கியங்கள். இறைவனை இறை நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை இவ்வாறாக விளக்கிய பிறகு நாம் சொல்ல என்ன இருக்கிறது? பகவான் சத்யசாயின் நாம மகிமையையும் சாயி சேவை மகிமையும் பகவான் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்னும் முகமாக உலகுக்கு அளித்த செய்திகளையும் ஒட்டி சம்பிரதாய நாம சங்கீர்த்தனம் போன்று இசை வடிவில் அளிக்கப்படுவதே சாயி நாம சங்கீர்த்தனம் ஆகும். சிட்லபாக்கம் சமிதியை சேர்ந்த ஸ்ரீதரன் சாய்ராம் அவர்களால் இயற்றப்பட்ட சாயி நாம சங்கீர்த்தனம் 600க்கும் மேற்பட்ட பாடல்களால் ஆனது. முதலில் 2012 பகவானின் அவதார தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிட்லபாக்கம் சமிதியில் இது அரங்கேறி அதன் பின் பலமுறை சமிதியின் திருவிழா தினங்களிலும் பற்பல சாயி நிறுவன மையங்களிலும் நிகழ்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் பகவானின் அவதார நட்சத்திரமான திருவாதிரை தினத்தில் சாயி நாம சங்கீர்த்தனம் சிட்லபாக்கம் சமிதியில் நமது சமிதி மகளிருடன் கார்த்திக் ஞானேஸ்வரர் அவர்களின் தாயார் திருமதி அபிராமி விஸ்வநாதன் அவர்களால் 2012 முதல் கடந்த 12 வருஷங்களுக்கும் மேலாக இடைவிடாமல் பக்தி ஸ்ரத்தையுடன் நடத்தப்படுகிறது. இவ்வாறாக இறை இசையின் மூலம் இறை சேவைக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர்தான் திரு கார்த்திக் ஞானேஸ்வரர் அவர்கள். இவர் பிரசாந்தி நிலையத்தில் அதிருத்ர மகாயஜ்யம் நடந்த பொழுது பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பகவானின் சன்னதியில் தேவாரம் பாடும் அருளை பெற்றவர். சிவபெருமானை குறித்து இசைக்கும் தேவார பண்ணை சிவஸ்வரூப சாயி பகவானின் சன்னதியில் பாடுதல் எப்படிப்பட்ட பேரு! இதற்கு மேல் இவர் சிறப்பை பற்றி கூறுவது என்பது அவசியமில்லாததாகிறது. இப்பொழுது நடக்க இருக்கும் அதிருத்ர மகா யஜ்யத்திலும் மீனாட்சி கல்யாணம் என்ற இசை நிகழ்ச்சியை நடத்தும் பெரும் பாக்கியத்தை பகவான் திரு கார்த்திக் ஞானேஸ்வர் பாகவதர் அவர்களுக்கு அருளியுள்ளார். இறை இசை பணியிலே தன்னை முழு நேரமும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் திரு கார்த்திக் ஞானேஸ்வர் சம்பிரதாய பஜன், நாம சங்கீர்த்தனம், அபங்கம், அஷ்டபதி, ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் என 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். பிறவியிலே இசைஞானம் பெற்ற இவர் இளம் வயதிலேயே அம்பத்தூர் ஆன்மீக சபாவினால் பால இசை அரசன் என்ற சிறப்பு பட்டத்தை வழங்க பெற்றவர். இவருடன் சேர்ந்து கீழ்கண்ட குழுவினர் இசைக்க இருக்கிறார்கள். ஹார்மோனியம் திரு ராஜாமணி சாய்ராம், மிருதங்கம் திரு சூரிய நாராயணன் சாய்ராம், மேலும் ராமகிருஷ்ணன் சாய்ராம், பின்பாட்டு சிட்லபாக்கம் சமிதியை சேர்ந்த கமலேஷ் சாய்ராம், ஸ்ரீனிவாசன் சாய்ராம் மற்றும் நானும் அவர்களுடன் சேர்ந்து பாடப்போகிறேன். சமிதி மற்றும் பள்ளியின் சார்பில் கார்த்திக் ஞானேஸ்வர் அவர்களையும் இசைக்குழுவினரையும் வருக வருக என்று வரவேற்று இசை நிகழ்ச்சியை தொடங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாய்ராம்.